இந்த ரீலை விட்டுக்கிட்டு இன்ஸ்டாகிராமை வச்சுக்கிட்டே ஒரு வருஷமா இவர் சினிமாவில் போடுற ஸ்டண்ட் மாதிரியே காட்டி காட்டி உணர்ச்சிகளை தூண்டி விட்டு இளைஞர்களை தன் பக்கம் இழுத்திருக்கிறார். இளம் யுவதிகளை தன் பக்கம் இழுத்திருக்கிறார். அதன் அடிப்படையில் தான் அவர் பல முறை சொல்லுகின்ற பொழுது, ஒவ்வொரு முறையும் சொல்லுகின்ற பொழுது என்ன கூறியிருந்தார் என்றால், ஒவ்வொரு வீட்டிலேயும் எனக்காக அங்கே தம்பி இருக்கிறார், எனக்காக சகோதரி இருக்கிறார் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தார். இப்படி இன்ஸ்டாகிராமிலேயும் ரீலிலேயும் அவர்கள் உணர்ச்சிகளை தூண்டி ஏதோ ஒரு மாய தோற்றத்தை மனதிலே உருவாக்கி அவர்களோடு மட்டும் நின்று விடாமல் தன் பெற்றோர்களையும் விஜய்க்குத்தான் வாக்களிக்க வேண்டும் என்று அவர்கள் வற்புறுத்தியதன் காரணமாக அவர் வெற்றி பெற்றிருக்கிறார். இந்த வெற்றி என்பது திரு விஜய் அவர்கள் செய்த சமூக தொண்டிற்கோ கிடைக்கவில்லை, அவர் இந்த சமூகத்திற்கு செய்த சேவைக்கோ கிடைக்கவில்லை, அல்லது இந்த சமூகத்திற்கு செய்த தியாகத்திற்கோ கிடைக்கவில்லை. மாறாக நீண்ட காலமாக திராவிட இயக்கங்கள் ஆட்சியில் இருந்த காரணத்தினால் ஒரு குறிப்பிட்ட சதவீத வாக்காளர்கள் ஒரு மாற்றம் இருக்க வேண்டுமே என்று வாக்களித்திருக்கலாம். அதே போல ஒவ்வொரு வீட்டிலே இருக்கின்ற இவங்க தம்பிமார்கள் தங்கைமார்கள் வற்புறுத்தி வாக்களித்திருப்பார்கள். அப்படி முதலமைச்சரானவர் தான் இன்றைய முதலமைச்சர் மாண்புமிகு திரு விஜய் அவர்கள். இவர் தன்னுடைய நிலையை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் இவர் உழைத்து இந்த பதவிக்கு வந்துவிடவில்லை. நடிப்பு தொழிலில் ஒரு மாயையை உருவாக்கினார். அந்த மாய தோற்றத்தை இன்ஸ்டாகிராமிலேயும் ரீலிலேயும் காட்டினார். இந்த இளைஞர்கள் இப்படிதான் நம்முடைய முதலமைச்சர் இருப்பார் என்ற நம்பிக்கையில் அவர் வாக்களித்திருக்கிறார்கள். அவர் மீது குற்றம் இல்லை. அந்த நம்பிக்கையோடு அவர் செயல்பட வேண்டும். ஆனால் திருச்சியிலே நடந்த நன்றி அறிவிப்பு கூட்டத்தில் சினிமாவிலே எப்படி உணர்ச்சிகளை தூண்ட வேண்டுமோ கொடுத்த டயலாக்கை பேசுவதைப் போலவே நன்றி அறிவிப்பு கூட்டத்திலேயும் டயலாக்கை 18 நிமிடம் பேசிவிட்டு முடித்து விட்டார். அவர்கள் என்ன எழுதி கொடுத்தார்களோ அதை படித்தார், அவ்வளவுதான். ஏனென்று சொன்னால் ஒரு நடிகருக்கு, ஒரு கதை வசனகர்த்தாவுக்கு கருத்துக்களை எப்படியாவது மாற்றி மாற்றி சொல்ல முடியும். ஏனென்று சொன்னால் அவர்கள் தான் உருவாக்குகிறார்கள். ஆனால் நடிகர்களை உருவாக்குகின்றவர்கள் இயக்குநர்களும் கதை வசனகர்த்தாக்களும். அப்படி இயக்குனரும் வசனகர்த்தாக்களும் உருவாக்கிய திரு விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் இன்னும் வசனகர்த்தா சொன்னதையே அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். மக்கள் எதற்காக நமக்கு வாக்களித்தார்கள், நாம் என்ன வாக்குறுதி கொடுத்தோம், அந்த வாக்குறுதியின் அடிப்படையில் நாம் ஆட்சிக்கு வந்த பின்பு என்னென்ன திட்டங்களை நாம் கொண்டு வர இருக்கிறோம், எங்கு சொல்லியிருக்க வேண்டும். அவர் ஆட்சியின் மீது நம்பிக்கை வாக்கெடுக்கின்ற நடத்துகின்ற அந்த சட்டமன்றத்திலேயே சொல்லியிருக்க வேண்டும். அது ஒரு வாய்ப்பு. ஏனென்று சொன்னால் ஒரு முதலமைச்சரான பின்பு எனக்கு இவ்வளவு பெரிய வெற்றியை தேடி கொடுத்திருக்கிறீர்கள், இந்த மக்களுக்காக இந்தந்த திட்டங்களை நான் வைத்திருக்கிறேன், இந்த திட்டங்களை எல்லாம் நான் ஒன்றன் பின் ஒன்றாக நிச்சயமாக கொண்டு வருவேன் என்று சட்டமன்றத்திலே கூறியிருக்க வேண்டும். அங்கு மௌனியாக இருந்தார். என்னென்ன திட்டங்களை, என்னென்ன தேவைகளை பாரத பிரதமரத்தில் எடுத்துச் செல்ல வேண்டும் என்பதற்காக அவர் இங்கே தயார் செய்து சென்றிருக்க வேண்டும். உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் உயர் அரசு அதிகாரிகள் இருக்கிறார்கள், செயலாளர்கள் இருக்கிறார்கள். ஏற்கனவே நம் தமிழ்நாட்டில் இருக்கின்ற நீண்டகால பிரச்சனைகள் நிறைய இருக்கிறது. இதையெல்லாம் தொகுத்து எடுத்து சென்று பிரதம அமைச்சரத்தில் சொல்லியிருக்க வேண்டும். 10 நிமிடம் என்று சொன்னால் 5 நிமிடம் நலம் விசாரிப்பதில் சென்றுவிடும். இவர் 5 நிமிடத்தில் என்ன செய்திருக்க முடியும்? அங்கும் சொல்லவில்லை. ஆனால் நன்றி அறிவிப்பு கூட்டம் வருகின்றது, அங்காவது சொல்வார் என்று சொன்னால் அங்கும் சொல்லவில்லை. ஏன் என்று சொன்னால் அவருக்கு சொந்த சிந்தனை இல்லை, கொடுத்ததை படித்து விட்டார். அந்த எப்படி ரீலில் வரும்போது
இன்ஸ்டாகிராமில் வரும்போது, சினிமாவில் டைலாக் வரும்போது எப்படி பார்க்கின்றவர்கள் உணர்ச்சி வசப்பட வேண்டுமோ அதை போல நன்றி கூறுகின்ற அந்த மக்களிடத்திலேயும் உணர்ச்சி வசப்பட வேண்டும் என்பதற்காக அவர் தீர்ந்து போன கட்சி, தீய கட்சி, தூர்ந்து போன கட்சி எதேதோ சொல்றாரு. எங்களுக்கு ஒன்றும் புரியல. எந்த கட்சியும் தீர்ந்து போகாது, எந்த கட்சியும் ஒழிந்து போகாது. ஒரே தொண்டன் இருந்தால் கூட அந்த தொண்டன் கொள்கையோடு இருக்கிறான், அதுதான் முக்கியம். எந்த கட்சியில் ஒரு தொண்டன் இருக்கிறான் என்று சொன்னால் கூட கொள்கையோடு இருக்கிறான். இன்று கம்யூனிஸ்டுகள் இருக்கிறது 100 ஆண்டு காலமாக இருக்கிறது. ஆட்சிக்கே வர முடியாது என்று தெரியும். ஆனால் அந்த பொது உடைமை கொள்கையிலே ஈடுபாடு உடையவர்கள் ஆட்சி பற்றி கவலைப்பட மாட்டார்கள். தன்னுடைய கொள்கையை முன்னிறுத்தி இறுதி வரை போராடுவார்கள். அதே போல்தான் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டனும் இறுதி வரை போராடுவார். இதெல்லாம் அவருக்கு தெரியாது, இதெல்லாம் அவருக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவர் நடிகர் தானே, அங்கே சொன்னதை செஞ்சுட்டு இருந்தார். அதே மாதிரி தான் நன்றி அறிவிப்பு கூட்டத்தில் சொன்னார். இவ்வளோ தான் அவர் சப்ஜெக்ட். சரக்கு இல்லாத ஒரு முதலமைச்சர், அவ்வளோதான். அவர்கிட்ட நோண்டி நோண்டி கேட்டாலும் வேற மறுபடியும் எதனா ஒரு லெட்டர் கொடுத்தாங்கன்னா அதை சொல்லுவார், அவ்வளோதான். இப்போ நிர்மல்குமார் சொல்லியிருக்காருன்னா அவர் சொன்னார், தவறான தகவலை சொல்றார், ஏதோ ஒரு வகையில் சொல்லணும்னு சொல்றார். ஆனால் உண்மை நிலை அவர் மாட்டிக்குவார். அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஏன்னா புதுசாக ஒரு அமைச்சர் வந்திருக்கார், மகிழ்ச்சி. ஏன்னா உங்களுடைய ஊடகங்களை, நண்பர்களை நேரடியாக சந்திக்கும் போது ரொம்ப கவனமாக வார்த்தைகளை விடணும். அவர் தேவையில்லாத வார்த்தையெல்லாம் விட்டுட்டுருக்காரு. அடுத்த முறை அவர் ஊடகங்களை சந்திக்கும் போது தன்னை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஒருவர் விமர்சனம் செய்யவில்லை என்பதற்காக 31 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்த ஒரு இயக்கம் அடுத்து ஆட்சிக்கு வரும் என்ற நம்பிக்கையோடு தேர்தலை சந்தித்துக் கொண்டிருக்கின்ற இயக்கம், தேசிய கட்சிகள் எல்லாம் இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டு சேர்ந்து தேர்தலை சந்தித்துக் கொண்ட இயக்கம், அந்த இயக்கம் தன்னுடைய தனித்தன்மையை எப்படி இழக்க முடியும்? தன்னுடைய தனித்தன்மையை எப்படி இழக்க முடியும்? அதன் அடிப்படையிலே தான் எங்களுடைய செயல்பாடுகள் அப்படி இருந்தது. அவர் அந்த அளவுக்கு சொல்கிறார் என்று சொன்னால் அவர் யாரை பார்த்திருக்க வேண்டும்? மெஜாரிட்டி இல்லை என்பதை உடன் யாரை பார்த்திருக்க? உங்களுடைய கருத்து பிரகாரம் வருவோம் என்று சொன்னால் புரட்சி தலைவரை விமர்சனம் பண்ணவில்லை, புரட்சி தலைவி அம்மாவை விமர்சனம் பண்ணவில்லை, அதிமுக விமர்சனம் பண்ணவில்லை என்று சொல்லுகிறீர்கள். அவர் உடனடியாக யாரை பார்த்திருக்க வேண்டும்? யாரு சார்? எடப்பாடியார் தானே பார்த்திருக்கணும். பார்க்கலையே, கடைசி வரலையுமே பார்க்கலையே. அப்போ ஒசூரில் அதிமுகவை சேர்ந்த KP முனுசாமி செய்தியாளர்கள் சந்தித்த அந்த காட்சிகளை பார்த்தும் அதில் தவிக தலைவரும் தமிழக முதல்வரான விஜயை கடுமையாக விமர்சனம் செய்து பேசியிருக்கிறார். நேற்றைய தினம் அமைச்சர் நிர்மல்குமார் அஇஅதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சந்திப்பதற்கு நேரம் கேட்டோம் என்று தெரிவித்திருந்தார். அந்த பேட்டியினையும் தற்போது பார்க்கலாம். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்திக்கவும் அப்ப நேரம் கேட்கப்பட்டது. ஆனால் ஒரு சில தலைவர்கள் அவர்களுடைய சூழ்நிலை கருதி, அவர்களுடைய தனிப்பட்ட சூழ்நிலை கருதி அவர்கள் இப்போதைக்கு வேண்டாம், நாங்களே தோல்வியுற்று இருக்கிறோம், இந்த டைம்ல சந்திச்சா நன்றாக இருக்க, தோல்வியுற்று இருக்கிற நேரத்தில் சந்திக்க வேண்டாம் என்று அவர்கள் அதை அப்போதைக்கு அந்த அப்பாயின்மெண்ட்டை கன்ஃபார்ம் பண்ணல. எங்களுடைய தலைவர் இவர்கள் அவர்கள்னு யாரையுமே பிரிச்செல்லாம் இது பண்ணல, அனைவரையும் சந்தித்து அனைத்து தரப்பு அனைத்து தலைவர்களும் சந்திக்க வேண்டும் என்று விரும்பினார். அதன் அடிப்படையில் அதை சொல்ல வேண்டிய இன்னைக்கு தோழர் சண்முகம் சொன்னதால எங்களோட கூட்டணி ஆட்சியில் இருக்கிறாங்க, அவர்களுக்கு சொல்ல வேண்டிய விளக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். எடப்பாடி பழனிசாமியை சந்திப்பதற்கு தவிக தரப்பிலிருந்து நேரம் கேட்டிருந்தோம் என்று நேற்றைய தினம் அமைச்சர் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் அதற்கு மறுப்பு தெரிவிக்கும் வகையில் தற்போது KP முனுசாமி நேரம் கேட்கவில்லை என்று அவரும் விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார். கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்களை தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர், இன்றைய மாண்புமிகு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள்
சந்திப்பதாக நேரம் கேட்டதாக மாண்புமிகு மின்துறை அமைச்சர் அவர்கள் பேட்டியிலே கூறியிருக்கிறார். அதோடு அவர் நின்றுவிடவில்லை. கூடுதலாக இன்னொரு கருத்தையும் சொன்னார். அவர் சொல்லுகின்ற கருத்தின் அடிப்படையிலே பார்ப்போம் என்று சொன்னால், அவர் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அலுவலகத்தை அவர் தொடர்பு கொள்ளவில்லை. அவர்கள் மாறாக கட்சியுடைய மற்ற தலைவர்களை கேட்டதாகவும் அவர்கள் இப்பொழுது வேண்டாம் என்று சொன்னதாகவும் அவர் சொல்லுகிறார். இது முற்றிலும் ஒரு தவறான செய்தி. எந்த சூழ்நிலையிலையும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அவரோ அவருடைய அலுவலகத்திலிருந்தோ பொதுச் செயலாளர் சந்திப்பதற்கு யாரும் நேரம் கேட்கவில்லை, அனுமதி கேட்கவில்லை என்பதை நான் தெளிவாக இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்களை முதல்வர் விஜய் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களை சந்தித்திருந்தார். எடப்பாடி பழனிசாமியை அவர் சந்திக்கவில்லை. இதனால் விமர்சனங்கள் எழுந்திருந்த நிலையில் நேற்றைய தினம் அமைச்சர் நிர்மல்குமார் அஇஅதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சந்திப்பதற்கு நாங்கள் நேரம் கேட்டிருந்தோம் என்று பேட்டியில் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் அதற்கு மறுப்பு தெரிவிக்கும் வகையில் KP முனுசாமி நேரம் கேட்கப்படவில்லை என்று தெரிவித்திருக்கிறார்.